ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப சூப்பர் அண்ட் ஹெல்தியான மட்டன் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல மட்டனை வேக வச்சுப்போம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் மட்டன். அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 கப்பு தண்ணி சேர்க்கிறேன். நம்ம ரசம் மாதிரி செய்ய போறோம். ஆல்ரெடி மட்டன்ல இருந்தும் நமக்கு தண்ணி வரும், அதனால 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். மட்டன் நல்லா சாஃப்ட் ஆகி குக் ஆகுற வரைக்கும். மட்டன் வெந்த பிறகு மட்டனையும் சூப்பையும் தனித்தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ரசத்துக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிப்போம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 4 பெரிய பல்லு பூண்டு, ஒரே ஒரு டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மிளகு, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம். இப்போ ரசம் தாளிச்சிடுவோம். ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம வச்சிருக்க வெங்காய பூண்டு விழுத நம்ம இதில் சேர்த்துப்போம். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டிங்கனாலே போதும். ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஹெல்தியான ஒரு ரசம். கோல்டு காஃப் நேரங்களில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சூப் பிடிக்காத பிள்ளைங்க இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்ற போது ரொம்ப ஹெல்தியான ஒன்று. அடுத்து நமக்கு லைட்டாக டேங்கி டேஸ்ட் இருக்கணும், அதனால ஒரே ஒரு பழுத்த பெரிய தக்காளியும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகி குக் ஆகுற வரைக்கும் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டான பிறகு நம்ம வச்சிருக்க மட்டன் சூப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்தை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, அதனால ஸ்லோ ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வேக வச்சு வச்சிருக்க மட்டனில் ஒரு கிரேவியோ ஒரு மட்டன் ஃப்ரையோ செஞ்சீங்கன்னா இதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு புது வீடியோவில் நான் உங்களை மண்டே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.